இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எலமெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட் சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ல பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா எதெல்லாம் வந்து சப்ளை கொடுக்குதோ அது பேர் தான் வந்து என்னன்னா ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த ஆக்டிவ் எலமெண்ட்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னா அது வந்து வோல்டேஜையும் கரண்ட் சோர்ஸோ இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி லோட் அவுட்புட் வந்து மாறும். ஆனா டிபெண்டன்ட் சோர்ஸ்னா இன்புட்டை பொறுத்து தான் வந்து அவுட்புட்ல வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும். அந்த ஆம்பிளிஃபையர்ல சவுண்ட் வந்து இன்புட்ல கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவுட்புட்ல ஆம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட்னா நம்ம வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் சொல்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ப்ராக்டிகல் சோர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் சோர்ஸ். ப்ராக்டிகல் சோர்ஸ்னா என்னன்னா எப்பயுமே ப்ராக்டிகலா நம்ம பண்ணும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாசஸ் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனா ஐடியல் சோர்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஜீரோன்னு எடுத்துக்கலாம், இல்ல இன்ஃபினிட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அங்க நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சோர்சஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் அப்புறம் ஐடியல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ் சொல்றோம், கரண்ட் சோர்ஸ் சொல்றாங்க. ஸோ அப்போ வோல்டேஜ் சோர்ஸ்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்டரி இருக்கு, இதுதான் வந்து ஒரு பேட்டரி. சரிங்களா? இந்த பேட்டரியில வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சீரிஸா இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு லோடுக்கு நம்ம சப்ளை தரோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸா இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் லோவா எடுக்கலாம் ப்ராக்டிகலா இருந்தா. இப்ப அதுவே வந்து ஐடியல் சோர்ஸ்னு இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஜீரோவா எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ராக்டிகல் சோர்ஸுக்கும் வோல்டேஜ் சோர்ஸுக்கும் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி ப்ராக்டிகல் கரண்ட் சோர்ஸ், ப்ராக்டிகல் கரண்ட் சோர்ஸ்னா கரண்ட் சோர்ஸ் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு ஐ அப்படின்ற சிம்பிளால சொல்றாங்க. இதுக்கு நாம ஒரு கரண்ட் சோர்ஸ் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எழுதுறோம் அப்படின்னா சர்க்யூட்டுக்கு பேரலா தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணணும். இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் பேரலா தான் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம். அப்ப ப்ராக்டிகல் கரண்ட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வேல்யூவா இருக்கும். ஸோ அதிகமா இருக்கும். ஒருவேளை ஐடியல் சோர்ஸா இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவா வந்து என்ன பண்ணோம்னா இருக்க செய்யும். சரிங்களா? இன்ஃபினிட்டிவா வந்து என்ன பண்ணோம்னா இருக்க செய்யும். அப்ப அதுதான் வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் என்றது என்னன்னா அதாவது ஒரு 4 வகையான டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது விடி விஎஸ். இது எப்பயுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் விசிஎஸ். அதே மாதிரி கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எப்பயுமே இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் மாதிரி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கேல ஒரு சிம்பிள் இல்ல ஐ விஎஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் அண்ட் சிம்பிள் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு, அதாவது விடிஎஸ் சொல்றோம் இல்லையா, வோல்டேஜ் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கோம். வோல்டேஜ் கண்ட்ரோல்டு நம்ம சொல்ற விசிஎஸ், ஓகேங்களா, வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அவுட்புட் கரண்ட் வந்து இன்புட் வோல்டேஜ டிபெண்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி கரண்ட் டிபெண்டன்ட், சரிங்களா, இப்போ கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இன்புட் கரண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது அவுட்புட் கரண்ட் டிபெண்ட் வந்து அவுட்புட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கரண்ட் பொறுத்து இருக்க செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ வந்து நாம இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் இந்த இதுல இருக்க இது. சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய லா பார்க்கிறோம். அப்ப கிர்ச்சாஃப்ஸ் லாவுல வந்து பாத்தீங்கன்னா 2 லா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய கரண்ட் லா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய வோல்டேஜ் லா. அப்ப அந்த கிர்ச்சாஃப்ஸ் உடைய கரண்ட் லா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா சோ இப்போ ஒரு சர்க்யூட் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்யூட்ல இப்படி ஒரு ஒரு
பாயிண்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் நோக்கி வந்து என்ன பண்ணோம்னா கரண்ட் போகும். அதே பாயிண்ட்ல வந்து ஒரு கரண்ட் வந்து வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி அந்த ஜங்ஷன்ல எவ்வளவு இன்கமிங் கரண்ட் போகுது, எவ்வளவு அவுட் கோயிங் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கத்தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய கரண்ட் லா. இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா எடுத்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம இது பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த கரண்டுடைய குறியல் கூட்டுத்தொகை வந்து பூஜ்ஜியமா இருக்கும். இல்ல அந்த கரண்ட் அந்த பாயிண்ட் நோக்கி போற கரண்டும் அந்த பாயிண்ட் விட்டு விலகி போற கரண்டும் சமமா இருக்கும். சோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த நோட எடுத்துக்கிட்டாலும் அந்த நோட்ல வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல algebraic sum of current entering the node is equal to the sum of current leaving node. அதாவது இன்புட்ல போற கரண்டும் அவுட்புட்ல போற கரண்டும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஃபார்முலாவா சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த லாவை வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஒரு சார்ஜ் வந்து நாம சேமிக்கக்கூடிய இடத்துல இதை பார்ப்போம். சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சார்ஜ் மூலமா வந்து ஒரு இதை வந்து என்ன பண்ண ஒரு நோட வந்து இது பண்ண முடியாது. அப்ப நம்ம இதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. ஒரு 3 ஒயர் இருக்கு. சோ 3 ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் ஒரு 3 ஒயர். சரிங்களா? இது வந்து ஒரு 3 ஒயர். சரிங்களா? அந்த 3 ஒயர் இப்படி இருக்கு. இந்த ஜங்ஷன்ல வந்து நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் போகுது. இது வந்து ஒரு I1 கரண்ட். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா I2 கரண்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது I3 கரண்ட். சரிங்களா? அப்ப இந்த I1 கரண்ட் இந்த பாயிண்ட்ல வந்து என்டர் ஆகுது. இந்த I2 கரண்டும் இந்த பாயிண்ட்ல என்டர் ஆகுது. ஆனா இது விட்டு வெளியே போற கரண்ட் இது I3 கரண்ட். சோ அப்ப இந்த ரெண்டோடைய கரண்டோடைய கூட்டுத்தொகை தான் இந்த I3 கரண்டா இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த லாவுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம அதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அதுக்கான ஃபார்முலா நம்ம போடுறோம். அப்ப KCL என்ன சொல்லுது, I1 வந்து இன்கமிங் கரண்ட், I2 இன்கமிங் கரண்ட், அவுட் கோயிங் கரண்ட் வந்து I3. அப்ப I1 வந்து 2 ஆம்ஸ், I2 வந்து 3 ஆம்ஸ், இது ரெண்டும் கூட்டினா 5 ஆம்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப இது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோடல் வோல்டேஜ் அனாலிசிஸ்ல நம்மளுக்கு தெரியாத கரண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக, அன்னோன் கரண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இது அதிகமா வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேரலல் சர்க்யூட்ல வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய வோல்டேஜ் லா. அப்ப கிர்ச்சாஃப்ஸ் உடைய வோல்டேஜ் லா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்டை இப்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நோட பண்ணோம், அதாவது ஒரு பாயிண்ட பண்ணோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்யூட்டை எடுத்துக்கோம். சரிங்களா? இந்த சர்க்யூட்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வச்சுங்களா. இது ஒரு பேட்டரி இருக்கு. இது V1 என்ற பேட்டரி, இது R1 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ், இது R2 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து ஒரு 5 வோல்ட் தரோம். சரிங்களா? அந்த 5 வோல்ட் தரும்போது இங்க வந்து என்ன பண்ணோம்னா இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இது என்ன பண்ணும், வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் எடுத்துக்கும். இது என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் எடுத்துக்கும். அப்ப எடுக்கும்போது இங்க எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குமோ அதை தான் எடுத்துக்க முடியும். அப்ப அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல ஓகேங்களா அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் ஆல் வோல்டேஜ், அதாவது நம்ம சப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ், டிராப்டு வோல்டேஜ், இது எல்லாத்தையுமே கூட்டா 0வா இருக்கும். இது வந்து இது எதுனா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பொறுத்து இருக்கும். அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பொறுத்து இருக்குது எது ஃபர்ஸ்ட் நம்ம காணலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னா எந்த லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னது, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அதான் வந்து சொல்றாங்க ஒரு லூப் இருக்கு, இதுக்கான படமும் சொல்லியிருக்காங்க. ஒரு லூப் இருக்கு, அந்த லூப்ல இது வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி வந்து 2 ரெசிஸ்டர் இருக்கு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுல வந்து 7 வோல்ட், இதுல 5 வோல்ட் இருக்கு என்பதுனா சோ அப்ப இங்க கொடுக்குற வோல்டேஜ் தான் என்ன பண்ணும், இது எடுத்துக்கும். அப்ப இதோட வோல்டேஜ் கூட்டினா 0 ஆகும். அப்ப இது எங்க பயன்படுத்துவாங்கன்னா மிஸ் அனலைசிஸ்ல வந்து நாம என்ன பண்ணலாம்னா கிர்ச்சாஃப்ஸ் உடைய வோல்டேஜ் லாவை பயன்படுத்தலாம். அப்ப இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு சீரிஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கோ பயன்படுத்தலாம். அப்ப நம்ம பாக்குறோம், அதாவது என்ன பார்க்கறோம் அப்படின்னா ரெண்டு லாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது இந்த KCL வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜையும் KVL வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் போகும். அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா KCLல வந்து கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். எதுல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நோடுல. ஆனா KVL நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா ஒரு பர்டிகுலர் லூப்ல கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் எது, அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் வந்து என்னது 0. இதுல வந்து அல்ஜெப்ரிக் சம் ஆஃப்
வோல்டேஜ் வந்து 0. சோ இப்போ இது எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? KCL நோடல் வோல்டேஜ் மெத்தட் வந்து பயன்படுத்தலாம். ஆனா வந்து KVL எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெஷ் அனலைஸ் சொல்லலாம், இல்ல மெஷ் கரண்ட் மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்ப KCL வந்து அதிகமா வந்து எங்க பயன்படுத்துறாங்கன்னா பேரலல் சர்க்யூட்ல பயன்படுத்தலாம். KVL எங்க யூஸ் பண்ணலாம்னா சீரிஸ் சர்க்யூட்ல பயன்படுத்தலாம். சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது KCL வந்து கரண்ட வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, ஒரு ஜங்ஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. KVL வந்து என்ன பண்றாங்கன்னா வோல்டேஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த KVL வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் அனலைஸ் பண்ணும்போது டிசிலையும் ஏசி சிஸ்டத்திலையும் நாம பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு KVL KCLக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? சோ இதுக்கான சம்லாம் வந்து பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். சரிங்களா? பார்த்துட்டு நடத்தலாம். சரிங்களா? தேங்க்யூ.